ஒருவேளை நான் ஒட்டு கேக்குறது அவளுங்களுக்கு தெரிஞ்சு என்னதான் திட்டினாளுங்களோ என்னவோ, அதுவும் எனக்கு தெரியாது. ச்சே, நீ ஒட்டு கேட்க கூட லாய்க்கு இல்ல. அது சரி, இதுக்கா இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்பட்டு வந்தேன்? சுபத்ரா, போங்க அண்ணி, எனக்கு உங்க மேல வருத்தம் தான். நான் அந்த இடத்துலயே அவளை அடிச்சு விரட்டலான்னு பார்த்தா நீங்க அவ முன்னாடியே என்ன அடிச்சிட்டு அவளை வரவேற்கிறது இல்லாம ஏன் கையாலேயே அவளுக்கு ஜூஸும் கொடுத்து உபசரிக்க சொல்றீங்க. போங்க அண்ணி, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவளுங்க எப்படி என்ன மதிப்பாளுங்க? சுபத்ரா, சத்யா இல்லாத போது அதை நீ செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் பாராட்டி இருப்பேன். ஆனா அவ இருக்கும் போது கல்யாணிய விரட்ட நினைச்சதுதான் தப்பு. அது அவளை அவமதிக்கிற மாதிரி. சத்யாவுக்கு அந்த நினைப்பு வந்துடக்கூடாதுல்ல. அத்தை நம்மள தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு அவன் நம்பிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் தூக்கி மேல இருந்து கீழே போட்டாதான் அடி பலமா இருக்கும், வலியும் அதிகமா இருக்கும். இந்த நாடகம்லாம் நலன் சொத்து நம்ம கைக்கு வர வரைக்கும் தான். அது வரைக்கும் சின்ன சந்தேகம் கூட நம்ம மேல வந்துடக்கூடாதுல்ல. உன்னை அடிச்சதுக்கு காரணமும் அதுதான். வருத்தப்படாத. வருத்தப்பட்டு என்ன அண்ணி ஆக போகுது? அந்த நலனோட சொத்தை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. சுபத்ரா, டோன்ட் டாக் நான்சென்ஸ். நல்லது நடக்கணும்னா சில விஷயத்தை தாங்கிதான் ஆகணும். சாகுற அளவுக்குலாம் உன்னை நான் விட மாட்டேன், பயப்படாத. போ. உங்களுக்கு நல்லதுன்றதுக்காக நான் எதுக்கு இதையெல்லாம் தாங்கிக்கணும்? உங்க வீட்டு சோத்த திங்கறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணா? சே.